ஒருவேளை நான் உங்களிடம் ஒன்று சொன்னால் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பல ஆண்டுகளாக நீங்கள் பண்டைய ரோமானிய பேரரசர்கள் மற்றும் தத்துவ ஞானிகளின் வாழ்வியல் தத்துவங்களின்படி வாழ்கிறீர்கள் என்று. அதுவும் உங்களுக்குத் தெரியாமலேயே இதைச் செய்கிறீர்கள். இல்லை, இது டோகா அணிவதைப் பற்றியோ அல்லது திடீரென கிளாடியேட்டர் சண்டைகளில் ஆர்வம் கொள்வதைப் பற்றியோ இல்லை. இது உங்கள் சிந்தனை முறையைப் பற்றியது. இன்று நாம் பேசுவது பழைய நூல்களில் உள்ள தாடி வைத்த ஞானிகளைப் பற்றியல்ல, உங்களைப் பற்றியது. உங்கள் வாழ்வில் ஏற்கெனவே ஸ்டாய்சிசம், பற்றற்ற வாழ்வு, உள்ளது என்பதற்கான 5 முற்றிலும் எதிர்பாராத அறிகுறிகளை நாம் ஆராய்வோம். நான் உறுதியளிக்கிறேன், இந்த அறிகுறிகளில் சில உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். ஸ்டோயிக்குகள் உணர்ச்சியற்ற குளிர்ந்த சிலைகள் போன்றவர்கள் என்ற எல்லா பிம்பங்களையும் இது தகர்க்கும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் தத்துவ ஞானியை அறிய நீங்கள் தயாரா? அப்படியானால் ஆரம்பிக்கலாம். அறிகுறிகளுக்குச் செல்வதற்கு முன் ஒரு விஷயத்தை விரைவாக தெளிவுபடுத்தி விடுவோம். பெரும்பாலானோர் ஸ்டோயிக் என்ற வார்த்தையை கேட்கும்போது எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொண்டு எதைப் பற்றியும் கவலைப்படாமல் கல்முகத்துடன் இருக்கும் ஒருவரை கற்பனை செய்கிறார்கள். ஆனால் இது ஒரு பெரிய தவறான புரிதல். உண்மையான ஸ்டாய்சிசம் என்பது உணர்ச்சிகள் இல்லாதது என்பதல்ல, மாறாக அவற்றை நிர்வகிக்கும் திறனை பற்றியது. எதையும் உணராதது என்பதல்ல, உங்கள் உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதை பற்றியது. பண்டைய ஸ்டோயிக்குகள், அதாவது பேரரசர் மார்க்கஸ் ஆரெலியஸ், நாடக ஆசிரியர் செனெகா, முன்னாள் அடிமையான எபிக்டெட்டஸ் போன்றோர் சாதாரண மனிதர்கள். அவர்கள் துரோகம், நோய்கள், அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் இழப்புகள் போன்றவற்றை எதிர்கொண்டனர். அவர்களின் தத்துவம் வெறும் கல்வி சார்ந்த கோட்பாடாக இருக்கவில்லை. அது ஒரு கடுமையான உலகில் உயிர் வாழ்வதற்கும் செழிப்பதற்கும் ஒரு நடைமுறை இயக்க முறைமையாக இருந்தது. இது அமைதி, தைரியம் மற்றும் ஞானத்தைப் பெறுவதற்கான ஒரு கருவி தொகுப்பு. நாம் இன்று உள்ளுணர்வாக பயன்படுத்தும் பல கருவிகள் இதில் உள்ளன என்பது தெளிவாகிறது. முதலும், ஒருவேளை மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்னவென்றால், நீங்கள் நடக்கும் சம்பவங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதவை என மனதளவில் பிரித்து விடுகிறீர்கள். கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக உங்கள் சக்தியை வீணாக்குவதில்லை. ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முக்கியமான ஒரு சந்திப்புக்காக நீங்கள் தாமதமாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள். சுற்றிலும் வாகனங்கள் ஹாரன் அடித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லோரும் பதட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஸ்டியரிங்கை அடித்துக்கொண்டு உலகத்தையே சபிப்பதற்கு பதிலாக ஒரு பெருமூச்சு விட்டு உங்களுக்கு பிடித்த பாட்காஸ்டை ஒலியேற்றுகிறீர்கள். அல்லது நீங்கள் தாமதமாக வருவது குறித்து முன்கூட்டியே போன் செய்து தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் கத்துவதால் போக்குவரத்து நெரிசல் நீங்கிவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுதான் கட்டுப்பாட்டின் இருமை, டிகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல், செயல் வடிவில். போக்குவரத்து நெரிசல், வானிலை, உலகப் பொருளாதாரம் அல்லது உங்கள் மேலாளரின் மனநிலை போன்றவற்றை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை முழுமையாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள் மற்றும் உங்கள் செயல்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த எளிய சிந்தனை மனதளவில் சோர்வடைந்தவர்களுக்கு ஒரு சூப்பர் குழு போல. சுற்றிலும் எல்லாமே கட்டுப்பாட்டை மீறிப் போவது போலத் தோன்றும்போது கூட, இது உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருப்பதான உணர்வை மீண்டும் அளிக்கிறது. இது சோம்பேறித்தனம் அல்ல, இது உங்கள் சக்தியை ஒரு திட்டமிட்ட வழியில் பயன்படுத்துவதாகவும். நீங்கள் இப்படிச் செய்தால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு ஸ்டோயிக் போல சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த முதல் தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம். இதுவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இது வெறும் போக்குவரத்து நெரிசல் போன்ற சிறிய விஷயங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காமல் போயிருக்கலாம். நியாயமில்லாத முதலாளியின் மீது வாரக்கணக்கில் கோபம் கொள்வதற்கு பதிலாக நீங்கள் நிலைமையை பகுப்பாய்வு செய்கிறீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருந்தது? உங்கள் வேலையின் தரம், நேர்காணலுக்கான உங்கள் தயாரிப்பு, உங்கள் திறமைகள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதது எது? முதலாளியின் தனிப்பட்ட கருத்து, நிறுவனத்தின் பட்ஜெட், அல்லது உங்களை விட சிறந்த மற்றொரு நபர் இருந்திருக்கலாம். ஸ்டோயிக் தத்துவம் என்பது உங்களை நீங்களே எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் கவனம் செலுத்துவதுதான். ஒருவேளை கூடுதல் பயிற்சிகளை எடுக்கலாம், அல்லது உங்கள் பயோடேட்டாவை சரிசெய்து வேறு நிறுவனங்களில் வாய்ப்புகளை தேடலாம். பயனற்ற கோபத்தில் உங்கள் ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக அதை ஆக்கபூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள்.
உறவுகளிலும் இதுவே உண்மைதான். மற்ற ஒருவரை உங்களை நேசிக்கவோ அல்லது அவர் மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவோ உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், எவ்வளவு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய மன வலிமை மற்றும் முதிர்ச்சியின் அடையாளம். இந்த குணாதிசயத்தின் ஒரு ஆச்சரியமான அம்சம் இதுதான். கட்டுப்பாட்டின் இருமையை பின்பற்றுபவர்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது மிகவும் திறமையானவர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் தோன்றுவார்கள். ஆனால் இது மந்திரம் அல்ல. மாற்ற முடியாத விஷயங்களில் தங்கள் நேரத்தையும் மன வளங்களையும் வீணடிப்பதில்லை என்பதே இதன் ரகசியம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 அலகு ஆற்றல் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண மனிதர் அதில் 50 அலகுகளை கடந்த காலத்தை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் மற்றும் மற்றவர்கள் மீதான கோபம் ஆகியவற்றில் செலவிடுவார். அவருக்கு நிஜமான காரியங்களுக்கு வெறும் 50 அலகுகள் மட்டுமே மிஞ்சும். ஒரு ஸ்தோயிக்க சிந்தனை கொண்டவர் இந்த பயனற்ற விஷயங்களுக்கு உதாரணமாக 10 அலகுகளை செலவிடுவார். ஏனென்றால் இது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற எண்ணத்தை அவர் சரியான நேரத்தில் பிடித்துக்கொள்வார். அதனால் வேலை, குடும்பம், பொழுதுபோக்குகள் மற்றும் சுய வளர்ச்சிக்கு அவருக்கு 90 அலகு ஆற்றல் மிஞ்சும். அவர் இலக்குகளை அடைவதற்கு நிச்சயமாக அதிக வளங்களைக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களால் பாதிக்க முடியாத சூழ்நிலைகளை எளிதில் விட்டுவிட்டு அதற்கு பதிலாக உங்கள் சொந்த செயல்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் உங்களிடம் கவனித்திருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட உற்பத்தி திறனுக்கான மிக சக்தி வாய்ந்த ஹேக்குகளில், அதாவது வழிமுறைகளில் ஒன்றை பயன்படுத்துகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதை நாம் எப்படி கவனமாக பழக்கப்படுத்தலாம்? ஒரு எளிய பயிற்சி இருக்கிறது. அடுத்த முறை உங்களுக்கு பதட்டம், கோபம் அல்லது மன உளைச்சல் ஏற்படும்போது ஒரு கணம் நில்லுங்கள். உங்களுக்கு தொந்தரவு தரும் விஷயம் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதா, ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா என்று ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உதாரணமாக, தேர்வு முடிவுகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளவை. நீங்கள் நன்றாக தயாராகலாம், ஆனால் கேள்வித்தாளையோ தேர்வு செய்யும் ஆசிரியரின் மனநிலையையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று. உங்கள் சொந்த நேர்மையும் கருணையும் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை. ஒரு விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதென்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வானிலையைப் போலத்தான். மழை பெய்தால் நீங்கள் கோபப்படுவதில்லையே, சாதாரணமாக குடையை எடுத்துக்கொண்டு போவீர்கள். ஒரு விஷயம் ஓரளவுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்கள் பங்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள், அதன் முடிவை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிடுங்கள். இந்த பயிற்சி ஒரு தியானத்தைப் போலவே காலப்போக்கில் உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும். இந்த பழக்கமே மன அமைதிக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். இரண்டாவது, எதிர்பாராத அடையாளத்திற்கு வருவோம். நீங்கள் சில நேரங்களில் மிக மோசமான சூழ்நிலையை கற்பனை செய்து பார்ப்பீர்கள். கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கிறதல்லவா? நாம் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கவும் வெற்றியைப் பற்றி காட்சிப்படுத்தவும் எல்லா பக்கங்களிலிருந்தும் கற்பிக்கப்படுகிறோம். ஆனால் நீங்கள் இதற்கு மாறாக சில சமயங்களில் உட்கார்ந்து, ஒருவேளை என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் என்ன ஆகும், இந்த திட்டம் தோல்வியடைந்தால் என்ன, நான் நோய்வாய்ப்பட்டால் என்ன ஆகும் என்று சிந்திப்பீர்கள். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இது ஒருவித மனச்சோர்வாகவோ அல்லது எதிர்மறையான எண்ணமாகவோ தோன்றலாம். ஆனால் ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இதை ப்ரீமெடிடாடியோ மலரும் என்று அழைத்தனர். இது தீமையை முன்கூட்டியே சிந்திப்பது என்று பொருள்படும். இது நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இந்த பயிற்சியின் நோக்கம் உங்களை மனச்சோர்வுக்கு தள்ளுவதல்ல, மாறாக சாத்தியமான ஒரு பேரழிவின் முக்கிய சக்தியை, அதாவது அதன் எதிர்பாராத தன்மையையும் பயத்தையும் முன்கூட்டியே பறிப்பதாகவும். நீங்கள் அமைதியாக மிக மோசமான சூழ்நிலையைப் பற்றி யோசிக்கும்போது அது அவ்வளவு பயங்கரமானது அல்ல என்பதை நீங்கள் பெரும்பாலும் புரிந்து கொள்வீர்கள். சரி, வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? புதிய வேலை தேடுவீர்கள். உங்களுக்கு திறன்கள் உள்ளன, சேமிப்புகள் உள்ளன, ஆதரிக்கும் நண்பர்கள் உள்ளனர். நீங்கள் மனதளவில் ஒரு பிளான் பி ஐ, இரண்டாவது திட்டத்தை வகுக்கிறீர்கள். அப்பொழுது பயம் விலகிவிடும். நீங்கள் சமாளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை அதனிடத்தில் வந்துவிடும்.
இந்த தீமைகளை முன்கூட்டியே எண்ணிப் பார்க்கும் பழக்கம் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக, இது உங்களை வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அளிக்கிறது. உண்மையிலேயே ஏதேனும் ஒரு கெட்ட விஷயம் நிகழும்போது அது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காது. ஏனெனில் உங்கள் மனம் அந்த நிலையை ஏற்கனவே மனதளவில் சந்தித்திருக்கும். உங்கள் மனம் தயாராக இருக்கும். இது ஒரு பீதிக்கு எதிரான தடுப்பூசி போன்றது. மறுப்பு மற்றும் கோபத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக பிரச்சனையின் தீர்வை நோக்கிச் செல்வீர்கள். இரண்டாவதாக, இதைவிட முக்கியமானது என்னவென்றால், இந்த பயிற்சி நீங்கள் தற்போது பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு நன்றி உணர்வை அபரிமிதமாக அதிகரிக்கிறது. நீங்கள் உங்கள் வேலையை இழந்துவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் கண்களைத் திறந்து உங்களுக்கு இன்னும் வேலை இருக்கிறது என்பதை உணரும்போது அதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக போற்றுவீர்கள். ஒரு தீவிர நோயை கற்பனை செய்யும் போது உங்கள் ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சியை புதிய பலத்துடன் உணர்வீர்கள். இந்த வேறுபாடு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் எளிய விஷயங்களின் அருமையை உங்களுக்கு உணர்த்தும். ஆகவே, கெட்ட விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் உங்கள் இப்போதைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் ஆக்குகிறீர்கள். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்தோயிக்கர்கள் புரிந்து கொண்ட ஒரு முரண்பாடாகும். ஒரு முக்கியமான தவறான புரிதலை தெளிவுபடுத்துவோம். இந்த பயிற்சி ஈர்ப்பு விதி என்று சொல்லப்படும் கோட்பாட்டின் எதிர்மறையான அம்சத்துடன் சற்றும் தொடர்பற்றது. அவற்றை பற்றி சிந்திப்பதால் நீங்கள் துரதிர்ஷ்டங்களை ஈர்ப்பதில்லை. நம் சிந்தனை அப்படித்தான் செயல்படும் என்று எண்ணுவது தவறு. வெறும் எண்ணங்களால் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது வேலை இழப்பை தூண்டவோ முடியாது. நீங்கள் உங்கள் உள் உலகத்தை வரக்கூடிய சாத்தியமான வெளி நிகழ்வுகளுக்கு தயார்படுத்துகிறீர்கள், அவ்வளவுதான். இது ஒரு மனப்பயிற்சி. தீயணைப்பு வீரர்கள் பயிற்சி செய்வது போன்றது. அவர்கள் தீ விபத்தை உருவகப்படுத்துவது அது நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்காகவே. மேலும் இது நச்சுத்தன்மை வாய்ந்த நேர்மறை டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி என்னும் கருத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்து. அதாவது, எப்போதும் எல்லாவற்றிலும் நல்லதையே பார்க்க வேண்டும், எந்த எதிர்மறை எண்ணங்களையும் அடக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு எதிரானது. சில சமயங்களில் சாத்தியமான ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் யதார்த்தமான கண்ணோட்டத்துடன் அணுகுவதே மிக ஆரோக்கியமான மற்றும் ஆக்கபூர்வமான அணுகுமுறையாகும். எனவே, சில சமயங்களில் மிக மோசமான சூழ்நிலைகளை மனதளவில் ஓடவிட்டு பார்த்து உங்களைக் கண்டால் அதை உங்கள் மனதின் பெசிமிஸ்டிக் குணம் என்று எண்ணி குற்றப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை உங்கள் உள்ளுணர்வு உங்கள் மன உறுதியை வலுப்படுத்துவதற்காக ஒரு பண்டைய ஸ்டோயிக் தத்துவ நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இந்த நுட்பத்தை பாதுகாப்பாகவும் திறம்படவும் எப்படி பயன்படுத்தலாம்? இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கவோ மோசமான கற்பனைகளில் மூழ்கியிருக்கவோ தேவையில்லை. வாரத்திற்கு ஒரு முறை சில நிமிடங்கள் இதற்கு ஒதுக்கினால் போதும். உங்கள் கவலைகளில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். உதாரணத்திற்கு, மேடையில் பேசுவதற்கு இருக்கும் பயம். அமைதியாக அமர்ந்து மிக மோசமான தோல்வியை ஒவ்வொரு விவரத்துடன் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மேடைக்குச் சென்று எல்லா வார்த்தைகளையும் மறந்துவிட்டீர்கள். அரங்கில் உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள், உங்களை கூச்சலிட்டு கேலி செய்கிறார்கள். இந்த அவமானத்தையும் இழிவையும் உங்கள் கற்பனையில் முழுமையாக உணர்ந்து பாருங்கள். அதன்பின் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். அதனால் என்ன? அடுத்த நாள் என்ன நடக்கும்? உலகம் அழிந்துவிடுமா? இல்லை, நீங்கள் வீட்டிற்கு திரும்புவீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். ஒரு வாரத்திற்குப் பிறகு இதை யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். உங்கள் பயங்கள் யதார்த்தத்தை விட மிகவும் பயங்கரமானவ என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த உத்தி ஒரு உண்மையான நிகழ்வுக்கு முன் ஏற்படும் கவலையின் அளவை பல மடங்கு குறைக்கிறது. நீங்கள் ஒரு லேசான வடிவில் பயத்தை முன்கூட்டியே அனுபவித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். உண்மையான மேடைக்குச் செல்லும்போது மிக மோசமான சூழ்நிலையிலும் சரி செய்ய முடியாத எதுவும் நடக்காது என்று உங்கள் மூளைக்கு ஏற்கனவே தெரியும். மூன்றாவது அம்சம் இன்னும் விசித்திரமாகத் தோன்றலாம். நீங்கள் அவ்வப்போது விரும்பி சில சிறிய சங்கடங்களை உங்களுக்கே ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். உதாரணமாக, வெந்நீர் இருக்கும்போது குளிர்ந்த நீர் குளியல் எடுக்க முடிவெடுப்பீர்கள். அல்லது பேருந்தில் செல்ல வாய்ப்பிருந்தும் சில கிலோமீட்டர்கள் நடக்கிறீர்கள். அல்லது உடல் எடையை குறைக்கும் நோக்கம் இல்லாவிட்டாலும் இடைப்பட்ட விரதத்தை பின்பற்றி வேண்டுமென்றே மதிய உணவை தவிர்க்கிறீர்கள். அல்லது ஒரு இரவு வசதியான படுக்கையில் தூங்காமல் தரையில் உறங்குகிறீர்கள். ஏன் இப்படிச் செய்கிறீர்கள்?
இன்ப நாட்டத்தையும் சுகபோகத்தையும் மட்டுமே நாடும் ஒருவரின் பார்வையில் இது அர்த்தமற்ற சுய சித்திரவதையாகத் தோன்றும். ஆனால் ஸ்டோயிக் தத்துவத்தின்படி இது ஒரு பயிற்சி. இது உடலின் தசைகளுக்கான உடற்பயிற்சி போலல்லாமல் உங்கள் மன உறுதியையும் ஆன்ம பலத்தையும் வலுப்படுத்தும் ஒரு பயிற்சி. இது போன்ற ஒவ்வொரு சிறிய திட்டமிட்ட சவாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிக சிரமங்களை உங்களால் தாங்க முடியும் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறது. உண்மையான தேவையை வெறும் சுகபோக ஆசைகளிலிருந்து பிரித்தறிய கற்றுக்கொள்கிறீர்கள். குறைந்த வசதிகளுடனும் உங்களால் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இது உங்களுக்கு நம்ப முடியாத சுதந்திர உணர்வை தருகிறது. நீங்கள் தொடர்ந்து சிரமங்களை நீங்களே உருவாக்கி அவற்றை கடந்து வருவதால் தடைகளுக்கு அஞ்சுவதை நிறுத்திவிடுகிறீர்கள். ஸ்டோயிக்குகள் சுயமாக தேர்ந்தெடுக்கும் சிரமங்கள் என்று குறிப்பிட்ட இந்த நடைமுறையின் ஆழமான உட்பொருள் என்ன? முதலாவதாக, இது உங்கள் மன உறுதியை வலுப்படுத்துகிறது. எல்லாம் அதிகபட்ச வசதியை நாடும் இந்த உலகில் நமது மன உறுதி பலவீனமடைகிறது. நாம் வசதிகளுக்கு அடிமையாகிறோம். லிஃப்ட் பழுதாகிவிட்டால் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிறது. 1 மணி நேரம் இணையம் துண்டிக்கப்பட்டால் பீதி தொற்றிக்கொள்கிறது. சுய விருப்ப சிரமம் நமக்கு மீண்டும் கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமாக கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் விரும்பியதைச் செய்யாமல் செய்ய வேண்டியதைச் செய்யும் உங்கள் திறனை பயிற்சி செய்கிறீர்கள். இந்த திறன் பின்னர் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் உதவுகிறது. ஒரு கடினமான திட்டத்தை முடிக்க, விளையாட்டுப் பயிற்சியை கைவிடாமல் இருக்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற. இரண்டாவதாக, இது உங்கள் சௌகரிய வட்டாரத்தை விரிவாக்குகிறது. முன்பு தாங்க முடியாததாகத் தோன்றியது இப்பொழுது சகித்து கொள்ளக்கூடியதாக ஆகிறது. குளிர்ந்த நீர் குளியல் முதலில் அதிர்ச்சியூட்டும், ஆனால் 1 வாரத்தில் நீங்கள் அதற்கு பழக்கமடைந்து விடுவீர்கள். அதன் பிறகு வெளியில் உள்ள குளிர்ச்சியான வானிலை உங்களை அவ்வளவாக பயமுறுத்தாது. நீங்கள் அவ்வளவு மிருதுவாக இல்லாமல் எந்த நிலைமைகளுக்கும் அதிகம் மாற்றியமைத்துக் கொள்பவராக ஆகிறீர்கள். நீங்கள் அதிரூபம் கொண்ட ஒருவராக மாறுகிறீர்கள். அதாவது கஷ்டங்கள் உங்களை உடைப்பதில்லை, மாறாக இன்னும் பலப்படுத்துகின்றன. சுயமாக அசௌகரியங்களை எதிர்கொள்வதால் கிடைக்கும் ஒரு எதிர்பாராத ஆனால் மிகவும் இனிமையான துணை பலன் ஒன்று உண்டு. இது வசதியினால் கிடைக்கும் இன்ப உணர்வை வியக்கத்தக்க வகையில் கூர்மையாக்குகிறது. ஒரு நாள் முழுவதும் நின்ற பிறகு ஓர் ஆசுவாசமான நாற்காலியில் அமர்வது எவ்வளவு இனிமையானது. குளிர்ச்சியான குளியலுக்குப் பிறகு ஒரு சூடான துண்டால் உங்களைச் சுற்றிக் கொள்வது எவ்வளவு சுகமானது. ஒருவேளை உணவை தவிர்த்த பிறகு மிக எளிய உணவு கூட எவ்வளவு சுவையாகத் தெரிகிறது. நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் அடிப்படை வசதிகள் சாதாரணமாகிவிட்டன. அதனால் நாம் அதை மதிக்க மறந்துவிட்டோம். ஒரு இயல்பான விஷயமாகவே கருதுகிறோம். சுயம்புத்த அசௌகரியங்கள் தற்காலிகமாக இந்த வசதியை நம்மிடமிருந்து நீக்குகின்றன. அதன்பின் நாம் மீண்டும் வசதிக்குத் திரும்பும்போது கிட்டத்தட்ட குழந்தை பருவ மகிழ்ச்சியையும் நன்றியுணர்வையும் உணர்கிறோம். இது நமது இன்ப உணர்வுகளை மீண்டும் ரீபூட் உதவுகிறது. உங்களிடம் இருப்பதன் மதிப்பை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள். மேலும் திருப்தியைத் தராத புதிய புதிய இன்பங்களைத் தேடி அலைவதை நிறுத்துகிறீர்கள். இவ்வாறாக அறிந்து அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் முரண்பாடாக உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அதிகரிக்கிறீர்கள். இதை தீவிரமாக இல்லாமல் எப்படி பயிற்சி செய்வது? உடனே சைபீரியக் காடுகளில் உயிர் பிழைக்கும் பயணத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. சிறிய அளவில் தொடங்குங்கள். இன்றே உங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றிலிருந்து தொடங்குங்கள். ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுங்கள். உதாரணமாக, இந்த வாரம் முழுவதும் லிஃப்டை பயன்படுத்தாமல் படிக்கட்டுகளில் ஏறுங்கள். அல்லது ஒரு நாள் முழுவதும் சர்க்கரை மற்றும் காஃபி இல்லாமல் இருந்து பாருங்கள். அல்லது ஒரு மாலை நேரம் முழுவதும் உங்கள் தொலைபேசியை வேறு அறையில் வைத்துவிடுங்கள். இது உங்கள் ஆழ்மனத் தேர்வு என்பது முக்கியம். மேலும் உங்கள் உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். உங்கள் மூளை எதிர்க்கும் புலம்பும் எல்லாவற்றையும் கைவிடுமாறு உங்களை தூண்டும். உங்கள் பணி என்னவென்றால் அந்த உள்குரலை கவனித்து நீங்கள் தீர்மானித்ததை தொடர்ந்து செய்வதுதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சிறிய உள்போராட்டத்தை வெல்லும்போது உங்கள் மன உறுதி மேலும் வலுப்பெறும். உங்கள் வசதியும் மகிழ்ச்சியும் வெளி சூழ்நிலைகளை விட உங்கள் உள் மனநிலையிலேயே அதிகம் சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் மேலும் மேலும் உணர்வீர்கள். இதுதான் ஸ்டாய்சிசத்தின் முக்கிய கருத்துக்களில் ஒன்றாகும். 4வது அடையாளம். இது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல 2 அம்சங்களைக் கொண்டது.
முதல் அம்சம், நீங்கள் அவ்வப்போது வாழ்வின் நிலையற்ற தன்மையைப் பற்றி சிந்திப்பீர்கள். ஆனால் அது உங்களை மனச்சோர்வடையச் செய்யாமல் மாறாக உத்வேகப்படுத்தும். நான் நிரந்தரமானவன் அல்ல, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களையே சிந்தித்துக் கொள்வீர்கள். இந்த எண்ணம் பலருக்கு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தும். ஆனால் ஸ்டோயிக் தத்துவ சிந்தனை கொண்டவர்களுக்கு இது முன்னுரிமைகளை தீர்மானிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வடிகட்டியாகும். இந்த பயிற்சி மெமென்டோ மோரி, அதாவது மரணத்தை நினைவில் கொள் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் காலம் வரையறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளும்போது சரியான கேள்விகளை நீங்களே கேட்கத் தொடங்குவீர்கள். நான் இப்போது செய்வது உண்மையிலேயே முக்கியமானதா? நான் ஈடுபட்ட அந்த சண்டை என் பொன்னான நிமிடங்களுக்கு மதிப்புள்ளதா? நான் 5 மணி நேரமாக தொடர்ந்து பார்க்கும் அந்த தொடர் என் நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதா? வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்வது தேவையில்லாத அனைத்தையும் பயனற்ற அனைத்தையும் நீக்கிவிடும். இது உங்களை உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வைக்கும். நெருங்கிய உறவுகள், படைப்பாற்றல், பிறருக்கு உதவுதல், உலகை புரிந்து கொள்ளுதல். மரணம் பற்றிய சிந்தனை உங்களை பயப்பட வைக்காமல் செயல்படவும் வாழ்க்கையை முழுமையாக வாழவும் தூண்டினால் இது ஒரு சிறந்த ஸ்டோயிக் அடையாளம். இந்த நாணயத்தின் மறுபக்கம் இதோ. இதற்குப் பெயர் அமோர் ஃபாட்டி, அதாவது தன் விதியை நேசிப்பது. இது அடுத்த கட்டம். நடப்பதை வெறும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக அதை மனப்பூர்வமாக அங்கீகரித்து ஏன் நேசிப்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால், நல்லது, கெட்டது, வெற்றி, தோல்வி என எல்லாவற்றையும் விதிவிலக்கு இல்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான். ஏன்? ஏனெனில் இவை அனைத்தும் உங்கள் தனித்துவமான வாழ்க்கையின் அங்கங்கள். ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் பிரபஞ்சம் அறிவுபூர்வமானது என்றும் நாம் அதை காணாவிட்டாலும் கூட நிகழும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணமும் நோக்கமும் உண்டு என்றும் நம்பினார்கள். அமோர் ஃபாட்டி என்பது யதார்த்தத்துடன் போராடுவதை மறுப்பதாகும். இது அடடா, அப்படி மட்டும் நடந்திருந்தால் என்ற எண்ணங்களை கைவிடுவதாகும். இதற்கு பதிலாக நீங்கள் சொல்வது, ஆம், இது நடந்தது, இது நல்லதுதான், இது என் பயணத்தின் ஒரு பகுதி, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் வேலையை இழந்தீர்களா? அமோர் ஃபாட்டி. இது உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்த வேலையை கண்டறிய ஒரு வாய்ப்பு. உங்கள் துணையுடன் பிரிந்துவிட்டீர்களா? அமோர் ஃபாட்டி. இது உங்களை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளவும் உறவுகளில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை கண்டறியவும் ஒரு வாய்ப்பு. துயரங்களைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று இதன் அர்த்தம் அல்ல. மாறாக அவை வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொண்டு அவற்றில் வளர்ச்சிக்குரிய சாத்தியக்கூறுகளை காண வேண்டும் என்பதாகும். மெமென்டோ மோரி மற்றும் அமோர் ஃபாட்டி ஆகிய 2 தத்துவங்களும் எப்படி ஒன்றோடொன்று தொடர்புடையவை? இவை இரண்டும் ஒன்றையொன்று பூர்த்தி செய்யும் வகையில் அற்புதமாக இணைகின்றன. மெமென்டோ மோரி உங்கள் திசைகாட்டி. உங்களுக்கு கிடைத்திருக்கும் குறுகிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும், உங்கள் முயற்சிகளை எந்த திசையில் செலுத்த வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. சரியான செயல்களைச் செய்ய இது உங்களுக்கு உதவுகிறது. அமோர் ஃபாட்டி உங்கள் மனப்பான்மை. நீங்கள் செயல்படும்போது நிகழும் நிகழ்வுகளுக்கு எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதை இது உங்களுக்கு உணர்த்துகிறது. யதார்த்தத்தை சரியான கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்ள இது உதவுகிறது. நீங்கள் ஒரு கப்பலின் தலைவன் என்று கற்பனை செய்து பாருங்கள். மெமென்டோ மோரி உங்கள் வாழ்க்கை எனும் இந்த பயணம் நிரந்தரமானது அல்ல என்பதையும், சிறு விஷயங்களால் திசை திரும்பி விடாமல் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அமோர் ஃபாட்டி புயலையும் அமைதியையும் இரண்டையும் ஒரே மாதிரியாக நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவை இரண்டுமே கடல் பயணத்தின் அங்கம், உங்கள் வாழ்க்கைப் பயணத்தின் தவிர்க்க முடியாத பகுதிகள். புயல்களைச் சந்திக்காமல் ஒரு கப்பலை எப்படி செலுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அமைதியான கடல் இல்லை என்றால் சாதகமான காற்றை உங்களால் பாராட்ட முடியாது. இந்த 2 தத்துவங்களையும் தன் வாழ்வில் கடைப்பிடிப்பவன் நம்ப முடியாத அளவுக்கு வலிமை மிக்கவனாகிறான். அவன் எங்கு செல்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாகத் தெரியும் என்பதால் அவனை எளிதில் திசை திருப்பிவிட முடியாது. மேலும் தனது பாதையில் வரும் எந்தச் சூழ்நிலையையும் அவன் மனதார ஏற்றுக்கொள்வதால் அவனை ஒருபோதும் உடைக்கவோ முறியடிக்கவோ முடியாது. இதை நீங்கள் வெறும் தத்துவமாகவோ வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதாகவோ நினைக்கலாம். ஆனால் உங்களையே ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத விஷயம் நடந்து பல வருடங்களுக்குப் பிறகு திரும்பி பார்க்கும்போது
அது நல்லதுக்கே நடந்தது என்று உணர்ந்த தருணங்கள் இல்லையா? அந்த வேலை இழப்புதான் உங்களின் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு தொழிலுக்கு வழிகாட்டியிருக்கலாம். அந்த வலிமிகுந்த பிரிவு உண்மையான காதலுக்கு வழிவிட்டிருக்கலாம். அந்த தோல்வியடைந்த திட்டம் எந்த புத்தகமும் கற்றுத்தராத ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருந்தால், இந்த வாழ்வியல் போக்கின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டிருந்தால், நீங்கள் ஏற்கனவே அமோர் ஃபாட்டியை தான் கடைபிடிக்கிறீர்கள். நீங்கள் வெறும் தலைவிதியோடு சமரசம் செய்து கொள்வதில்லை, அதனுடன் ஒத்துழைக்க கற்றுக்கொள்கிறீர்கள். தடைகளை சுவர்களாக பார்க்காமல் வளர்ச்சிப் படிகளாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் ஸ்தோயிக் தத்துவத்தின் மிக உயர்ந்த நிலை. இது வெறும் செயலற்ற பணிவு அல்ல, வாழ்க்கையை அதன் முழுமையான அர்த்தத்தில் சுறுசுறுப்புடன் ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. இது எந்த விஷத்தையும் மருந்தாகவும் எந்த தடையையும் ஒரு புதிய பாதையாகவும் மாற்றும் ஒரு செயல். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு உண்மையான ஸ்தோயிக் தத்துவவாதிதான். இறுதியாக, 5வது எதிர்பாராத அறிகுறி இதுதான். உங்கள் பிரச்சனைகளை ஒரு பறவை மேலிருந்து பார்ப்பது போல் பார்க்க உங்களுக்குத் தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக மிகவும் கவலைப்படுவதாக கற்பனை செய்து பாருங்கள். உதாரணமாக, ஒரு சிறிய விஷயத்திற்காக உங்கள் சக ஊழியருடன் சண்டையிட்டீர்கள். கோபமும் மன வருத்தமும் உங்களை ஆட்கொள்கின்றன. இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு அடி பின்வாங்கி மனதளவில் அந்தச் சூழ்நிலையிலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உங்களை கற்பனை செய்கிறீர்கள். பிறகு முழு கட்டிடத்தையும் பார்க்கிறீர்கள். பின்னர் உங்கள் பகுதி, உங்கள் நகரம். நீங்கள் மேலும் மேலும் விலகிச் செல்கிறீர்கள். ஒரு கோளத்தில் உங்கள் நாட்டைக் காண்கிறீர்கள். அதன்பின் எல்லையற்ற கருப்பு விண்வெளியில் பறக்கும் ஒரு சிறிய நீல நிற உருண்டையாகிய முழு பூமி கிரகத்தையும் பார்க்கிறீர்கள். எங்கோ அந்த உருண்டையில் பில்லியன் கணக்கான கட்டிடங்களில் ஒன்றில் ஒரு சிறிய மனிதன். நீங்கள் அமர்ந்து மற்றொரு அதே போன்ற சிறிய மனிதனின் மீது கோபப்படுகிறீர்கள். இப்போது உங்கள் பிரச்சனை உங்களுக்கு எப்படித் தோன்றுகிறது? பிரபஞ்சத்தின் அளவில் அது எவ்வளவு முக்கியமானது? மார்க் அரேலியஸ் விரும்பிய இந்த நுட்பம் மேலிருந்து பார்க்கும் பார்வை என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் உணர்வுகளை குறைத்து மதிப்பிடாது, மாறாக அவற்றை சரியான சூழலில் வைக்கிறது. நமது கவலைகளில் பல எவ்வளவு தற்காலிகமானவை மற்றும் அற்பமானவை என்பதையும் இது காட்டுகிறது. இந்த மேலிருந்து பார்க்கும் பார்வை நம் மனதில் ஏற்படுத்தும் உளவியல் ரீதியான தாக்கம் என்ன? முதலாவதாக, இது நமது அகந்தையை அடக்குகிறது. அகந்தை என்பது நம்முடைய பிரச்சனைகள்தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்று கருதும் நம்முடைய ஒரு பகுதி. இது அநியாயம், இப்படி நடக்கக்கூடாது, என்ன காயப்படுத்தி விட்டார்கள் என்று கத்துகிறது. இந்த மேலிருந்து பார்க்கும் பார்வை அகந்தைக்கு அதன் உண்மையான அளவை மென்மையாகவும் ஆனால் உறுதியாகவும் நினைவூட்டுகிறது. உலகம் நம்மைச் சுற்றிச் சுழலவில்லை என்பதை இது காட்டுகிறது. இது மனதை மிகவும் இலகுவாக்கும் ஓர் உணர்வு. நீங்கள் எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிடுகிறீர்கள். கோபமும் வருத்தமும் தணிகின்றன, ஏனென்றால் அவற்றின் எரிபொருளான சுய முக்கியத்துவம் என்ற உணர்வு குறைந்து விடுகிறது. அதற்கு பதிலாக அமைதியும், ஏன் நம்முடைய சொந்த பிரச்சனைகள் குறித்த ஒரு லேசான கிண்டல் உணர்வும் கூட வருகிறது. நீங்கள் உங்கள் பார்வையை மட்டும் பார்க்காமல் முழு படத்தையும் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் சக ஊழியர் அநேகமாக ஏதோ ஒரு விஷயத்திற்காக கவலைப்படுகிறார் என்பதையும், அவருடைய கோபம் உங்களை நேரடியாக குறிக்கவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த பார்வை அமைதியை மட்டுமல்ல, கருணையையும் உருவாக்குகிறது. நீங்கள் உங்களிடமும் மற்றவர்களிடமும் அதிக ஞானத்துடனும் பொறுமையுடனும் இருக்கத் தொடங்குகிறீர்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பறவை பார்வை என்பது பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கும் வழி அல்ல, அல்லது பிரச்சனைகளே இல்லை என்று பாசாங்கு செய்வதுமல்ல. என் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல, அதை பற்றி நான் யோசிக்கப் போவதில்லை என்று உங்களையே சமாதானப்படுத்திக் கொள்வது பற்றியது அல்ல இது. உங்கள் உணர்வுகள் உண்மையானவை, மதிப்புமிக்கவை. இந்த அணுகுமுறை உங்கள் உணர்வுகளைக் குறைத்து மதிப்பிடுவதற்கல்ல, மாறாக அவற்றுக்கு ஒரு சரியான கண்ணோட்டத்தை வழங்குவதற்கே. இது அருங்காட்சியகத்தில் ஒரு ஓவியத்தை பார்ப்பது போலத்தான். நீங்கள் அதற்கு மிக அருகில் சென்றால் வண்ணங்களின் தனித்தனி திட்டுக்களை மட்டுமே காண்பீர்கள். முழு ஓவியத்தையும் ரசிக்க நீங்கள் சில அடிகள் பின்வாங்க வேண்டும். பிரச்சனைகளிலும் அப்படித்தான். ஒரு சூழ்நிலையின் உள்ளே நாம் இருக்கும்போது வருத்தம், பயம், கோபம் போன்ற உணர்வுகளை மட்டுமே காண்கிறோம். ஒரு பறவை பார்வை
நம்மை ஒரு பாதுகாப்பான தூரத்திற்கு நகர்த்தி காரணங்கள், விளைவுகள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் என முழு படத்தையும் பார்க்க அனுமதிக்கிறது. இது உணர்ச்சிபூர்வமான எதிர்வினையிலிருந்து பகுத்தறிவு பகுப்பாய்வுக்கு மாற உதவுகிறது. எனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உள்ளுணர்வாகவே சூழ்நிலைக்கு மேலாக உயர்ந்து அதை வெளியிலிருந்து பார்க்க முயற்சித்திருந்தால் நீங்கள் ஸ்டோயிக் ஞானத்தின் மிக நேர்த்தியான கருவிகளில் ஒன்றை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த டெக்னிக்கை உணர்வு பூர்வமாக எப்படி பயிற்சி செய்வது? இது மிகவும் எளிதானது. இதற்கு பிரத்யேக நேரம் தேவையில்லை. அடுத்த முறை உணர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்வதாக உணரும்போது பிரீட்சை பயம், சண்டையில் கோபம், விமர்சனத்தால் ஏற்படும் மன வருத்தம் போன்றவை 30 வினாடிகள் நின்று விடுங்கள். கண்களை மூடுங்கள். மனதால் மேலே ஒரு பயணத்தைத் தொடங்குங்கள். உங்களை ஒரு அறையில் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த அறையை மேலே இருந்து பாருங்கள். பிறகு வீட்டை, தெருவை, நகரத்தை, மேகங்கள் உயரத்திலிருந்து, ஒரு செயற்கைக்கோளின் உயரத்திலிருந்து, கண்டத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள். விண்வெளியின் அமைதியையும் அதன் பிரம்மாண்டத்தையும் உணருங்கள். சில நொடிகள் அந்த நிலையில் இருங்கள். பின்னர் மெதுவாக உங்கள் உடலுக்குள் உங்கள் அறைக்குத் திரும்புங்கள். கண்களைத் திறவுங்கள். உணர்ச்சிபூர்வமான பதற்றம் குறைந்திருப்பதை கவனிப்பீர்கள். பிரச்சினை மறைந்துவிடவில்லை, ஆனால் அது முன்பு போல அவ்வளவு பெரியதாகவும் உங்களை ஆட்கொள்வதாகவும் தோன்றாது. அதை நிதானமாக யோசிக்க உங்களுக்கு மன அமைதியும் இடமும் கிடைத்திருக்கும். இது எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தியானம். நீங்கள் ஏற்கனவே இதுபோன்று ஏதாவது செய்து கொண்டிருந்தால் நீங்கள் மன வலிமையுடன் கூடிய சுய கட்டுப்பாட்டை நோக்கி சரியான பாதையில் செல்கிறீர்கள். ஆகவே சுருக்கமாகச் சொல்வதென்றால், நீங்கள் ஒரு மறைமுகமான ஸ்டோயிக் என்றால் இந்த விஷயங்களைச் செய்வீர்கள். முதலாவதாக, உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை இல்லாதவை என உள்ளுணர்வுடன் பிரித்துப் பார்த்து உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறீர்கள். இரண்டாவதாக, சில சமயங்களில் மோசமான சூழ்நிலைகளை கற்பனை செய்து அதற்கு தயாராகி நிகழ்காலத்தின் மதிப்பை இன்னும் அதிகமாக உணர்கிறீர்கள். மூன்றாவதாக, உங்கள் மன உறுதியை வலுப்படுத்த அவ்வப்போது சிறிய சங்கடங்களை மனமுவந்து எதிர்கொள்கிறீர்கள். நான்காவதாக, வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள். மேலும் விதியின் திருப்பங்கள் அனைத்தையும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஐந்தாவதாக, உங்கள் உணர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்ளாதபடி உங்கள் பிரச்சனைகளை ஒரு பறவை பார்வையில் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்ப்பது போல் ஸ்டோயிக் தத்துவம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது பற்றியது அல்ல. அது தைரியம், ஞானம் மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றியது. இது வாழ்க்கையின் அனைத்து சவால்களுக்கும் மத்தியிலும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உதவும் ஒரு நடைமுறை தத்துவம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நம்மில் பலருக்குள் இந்த தத்துவத்தின் விதைகள் ஏற்கனவே இருக்கின்றன. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களில் ஒரு பகுதியைக் கண்டறிந்தால், தயவு செய்து லைக் செய்து புதிய பதிப்புகளை தவற விடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: இந்த குணங்களில் எவற்றை உங்களில் கண்டீர்கள்? அல்லது ஒருவேளை உங்களுக்கென்று ஒரு 6வது மறைமுக ஸ்டோயிக் அடையாளம் உள்ளதா? கருத்துக்களில் எழுதுங்கள். உங்கள் கதைகளைப் படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.